ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ரீபார்ன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லே ஒரு வயசான தாத்தா ஒரு பாட்டியை இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டியுமே எனக்கு கேன்சர் இருக்கு, என்ன யார் பார்த்துக்குவா, நீ தான் என்ன பார்த்துக்கணும், ஒன்னு நம்பி தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்றாங்க, உனக்கு தான் புள்ள குட்டின்னு இருக்குல்ல, அங்க போ, இதுக்கு மேல நான் உன்னை பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிய எட்டி வதச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அந்த பாட்டியுமே வேற வழி இல்லாம அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்து அந்த பாட்டியோட பொண்ணும் பையனும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டிக்கு மொத்தம் 2 குழந்தைங்க இருக்கும் போல. பாட்டி ரொம்பவே முடியாம இருமிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு பார்த்தோன்னே, நீ எப்படிமா இருக்க, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பாட்டியோட பொண்ணுமே, மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பாட்டி அம்மா உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அவனை நம்பிதான் போனேன், அவன் என்கிட்ட இந்த சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன இப்ப முடியாத சமயத்துல வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டான். எனக்கு கேன்சர் வேற இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பேன், நான் உன் கூடயே இருந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பொண்ணு சொல்றா, சீ உங்களுக்கு இப்படி கேட்க வெக்கமா இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு ஓடி போனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியலையா, என் லைஃப்ல எனக்கு அம்மான்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த பாட்டி அம்மா தான் ஒரு தாத்தா துரத்தி விட்டாங்க இல்லையா, அவங்க கூட ஓடி வந்திருப்பாங்க போல. அவங்களோட அழகான ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க வரும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், இவன் பார்க்க வச்சிருந்த பணத்தையுமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க பொண்ணு அதான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க உங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற பணத்தை எடுத்துட்டு ஓடி வந்தீங்கல்ல, அப்பா எப்படியாவது அண்ணாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு போனாங்க, அப்பாவுமே இறந்து போயிட்டாங்க, அப்பா இல்லாம சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, பிச்சை எடுக்கிறவங்க என்ன கடத்திட்டு போய் என் காலை உடைச்சிட்டாங்க, அண்ணாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அண்ணா பைத்தியம் ஆயிட்டான், நாங்க 2 பேரும் அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க மட்டும்தான், கண்டிப்பா நான் உங்களை மணிக்கு போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அண்ணாவை கூப்பிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ அந்த பாட்டியம்மா ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே செத்தும் போயிடுறாங்க. இப்ப அப்படி கட் பண்ணா ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, இப்போ ஒரு பாட்டி இறந்து போனாங்க இல்லையா, அந்த பாட்டி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரீபார்ன் ஆயிருக்காங்க. அவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோயினும் கூட. அவங்க கண்ணு முழிச்சு பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி நம்ம 30 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட ரூமுக்கு இவங்க அஃபேர்ல இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு தாத்தா, அவன் வரான். இவன் பேரு கிம். இவன் வந்து சரி வீட்டுல யாரும் இல்ல, வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த நாள்ல தான் வந்துட்டு இவன் கூட ஓடி வந்திருப்பாங்க போல. ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல இவன் நல்லவ இல்ல, இவன் அவங்க குடும்பத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கிம்மோட கைய தட்டி விடுறாங்க. நீ நல்லவ இல்ல, என்னை விட்டு போயிரு, எனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, அதை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிம் சொல்றா, என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க, உனக்கு உன் ஹஸ்பண்ட பிடிக்காதுல்ல, உன் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம ஜாலியா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் உடனே அவனோட கையை கடிச்சு வச்சுட்டு, என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காத, நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் என் ஹஸ்பண்டையும் குழந்தையும் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிடுறாங்க. அவன் உடனே என்னடி ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் உடனே சப்புன்னு அரைஞ்சிட்டு, நான் இப்போ உன் கூட வந்தா 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. அவன் உடனே உனக்கு என்ன பைத்தியம் மாடி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட், உங்களோட 2 குழந்தைங்க, அவங்க எல்லாம் ஹீரோயினை பார்க்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் கூட இன்னொரு பொண்ணு டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ பேரு ஜியாங்கு. இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு, ஹீரோவை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இவ இப்ப ஹீரோ கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இன்னைக்குதான் வந்துட்டு உங்க வைஃப் அந்த கிம்மும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்க, நீங்க வாங்க எப்படியாவது அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் உள்ள வந்து பாக்க கிம் வந்துட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோமே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் உடனே, என்னங்க நீ எப்படியாவது காப்பாத்துங்க, இவன் என்ன கொலை பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தோன்னா
அந்த கிம் அடிச்சு துரத்தி விட்டுறான். அவனுமே என்னையாட அடிச்சுட்டீங்க, உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவன் கூட ஓடி போல நினைச்சியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ சொல்றதை எதுவும் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல, நீ பேசாம பணத்தை கொடு, நான் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் சும்மா இல்லாம பணத்தை கொடுறி, நீ வந்து அவன் கூட ஓடி போகணும் தான் நினைச்ச, பணத்தை கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட பையனுக்கு வீசிங் வர ஆரம்பிச்சது. அவனோட உடம்பெல்லாம் போட்டு தூக்கி தூக்கி அடிக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுறா. ஜியாங் சொல்றா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும், அவகிட்ட இருந்து பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா, இவன் என்னோட குழந்தை, இவனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயில கைய வைக்கிறா. அதாவது வீசிங் வரும்போது அந்த குழந்தை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். இதனால அந்த குழந்தை அதோட நாக்கம் கூட கடிக்க சான்ஸ் இருக்கு. ஹீரோயின் அதனாலதான் அவளோட கையை விட்டு நாக்கு கடிக்காத மாதிரி பாத்துக்கிறா. இதனால ஹீரோயினோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் ரொம்ப நேரமா வந்துட்டு அந்த கையை அப்படியேதான் வச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையுமே நார்மல் ஆயிருது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இன்னும் எதுவுமே கியூர் ஆகல, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அப்ப ஹீரோ கேக்குற, சரி பணத்தை கொடு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் குழந்தைய அட்மிட் பண்ணலான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல என்னால இப்ப பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஜியாங்குமே இவ அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பணம் பத்தாது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் காலையில வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த பணத்தையுமே நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வேற வழி இல்ல. அதனால ஹீரோயினை நம்பி சரி போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஜியாங் சொல்றா, அவளை நீங்க நம்பாதீங்க, அவ பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, அவதான் இந்த குழந்தையோட அம்மா, அதனால நான் அவளை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னு ஜியாங்க்கு செமையா கடுப்பாகுது. ஹீரோயின் நேரா எங்க வந்திருப்பானா, இந்த ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல அதுல இன்வெஸ்ட் பண்ணதான் வந்திருப்பா. ஹீரோயின் 30 வருஷத்துக்கு அப்புறம் இருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயின் வந்துட்டு ஒரு குரூப்போட நேம் சொல்லி அதுல இன்வெஸ்ட் பண்றா. அதை கேட்டோன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம், என்னமா போய் போய் இந்த குரூப்ல இன்வெஸ்ட் பண்ற, இந்த குரூப் எப்பயுமே ஜெயிச்சதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்லிடுறா, எனக்கு அந்த குரூப் தான் வேணும், நான் அந்த குரூப்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிடுறா. அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு மணியை வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே உட்காந்து அவளா ரிசல்ட் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஷேர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஹீரோயின் கட்டின பணத்தை விட 3 மடங்கு பணம் அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. உடனே அங்க இருக்கிற பெரிய மனுஷங்கெல்லாம், என்னம்மா நீ எப்படி இதுல எல்லாம் வின் பண்ண, கொஞ்சம் எங்களுக்கும் இந்த ட்ரிக்கை சொல்லி கூட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தைய காப்பாற்றணும், நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வர்றதுக்கு காலையில ஆயிருது. இங்க ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஜியாங் சொல்றா, இங்க பாருங்க காலையில ஆயிருச்சு, இன்னுமே அவ பணம் கொண்டு வரல, எனக்கு தெரிஞ்சு அவ பணத்தை தூக்கிட்டு அந்த கிம் கூட தான் ஓடி போயிருப்பா, அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் எல்லாம் கொண்டு வர மாட்டா, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ குட்டி பொண்ணுமே, அப்பா அம்மா எப்போ வருவாங்க, அண்ணாக்கு எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாங் சும்மா இல்லாம உங்க அம்மா அந்த கிம் கூட ஓடி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாயிருது. ஓ இஷ்டத்துக்கெல்லாம் பேசாத, அவ என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் உன்னை தெரியாம நம்பிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னும் வராதனால ஹீரோயின் டைமுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் கிட்ட மணியா பே பண்ணிடுறா. இவ பே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஜியாங் பாத்துறா. ஜியாங் உடனே ஹீரோயின் கிட்ட, உனக்கு எப்படி இவ்வளவு மணி வந்துச்சு, நைட்டுல நீ என்ன மேல பண்ணி இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தியோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டோட செமையா கடுப்பா இருக்கு. வாய மூடு, என்னை பத்தி பேசிருக்கு, நீ யாரடி, உனக்கு என்னடி என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, நீ அந்த கிம் கூட ஓடி போக பிளான் பண்ணதானே, நீ என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க, சொல்லு நைட்டு எந்த மாதிரி வேலை பார்த்து பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஜியாங் உடனே செமையா கோவப்படுறா, உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன என்னைய நீ அடிப்ப,
பாரு பாரு நான் ஹீரோ கிட்ட சொல்லி உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே, ஓ நீ என் ஹஸ்பண்டே மேரேஜ் பண்ணுவியா, நான் டைவர்ஸ் பண்ணாதானா, ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, ஹீரோ உன்னை லவ் பண்ணவே இல்ல, அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா, ஹீரோ எங்க, ரொம்ப நேரமா அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உடனே சிரிச்சுட்டு, நான் அதுக்கு சொல்லணும், உன் ஹஸ்பண்ட் தானே, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு கூட உனக்கு தெரியல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் எதிர்ச்சியா கேலண்டர் பாக்குறா. அதுல ஏப்ரல் 13 இருக்கு. அந்த டேட்ல தான் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிருப்பான். அதுதான் ஞாபகம் வருது. ஹீரோவை தேடி தான் போயிருக்கா. அதாவது ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால ஹீரோ வந்துட்டு ஏதோ வேலை பார்த்து காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலையில கல் உடைக்கிற வேலைக்கு தான் போறான். அந்த இடத்துலதான் நிலநடுக்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ இறந்து போயிருப்பான். ஹீரோயின் இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும், நீங்க யாரும் உள்ள போகாதீங்க, இங்க நிலநடுக்கம் வரப்போகுது, இங்க ஒருத்தங்க கண்ணாடி போட்டு வந்தாங்களா, அவங்கள நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்க முன்னாடியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க இங்க நிலநடுக்கம் வரப்போகுது, தயவு செஞ்சு நீங்க யாரும் உள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே, என்னம்மா நீ என்ன பைத்தியமா, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த லேண்டோட ஓனருமே வந்துடுறாங்க. என்னம்மா வேலை செய்ய நேரத்துல வந்து இப்படி பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா, நாங்க இங்க கல் உடைக்கிறதுக்கு எத்தனை ஆளா வச்சிருக்கோம் தெரியுமா, நீ வந்து இப்படி எல்லாத்தையும் லேட் பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றேன், இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க, இங்க நிலநடுக்க வரப்போகுது, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் உயிரோட இருந்தா எப்ப வேணாலும் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஓனருமே, என்னம்மா நீ என்ன பைத்தியமா, சொன்னதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஹீரோயினை வெளில பிடிச்சு தள்ள சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் கடந்து கதறிட்டு இருக்கா, நீங்க எங்க இருக்கீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு கதறிட்டு இருக்கும் போதே அங்க நிலநடுக்க வந்து அங்க இருக்கிற பாறை கல்லு எல்லாமே விழுக ஆரம்பிக்குது. நல்ல வேலை ஒர்க்கர்ஸ் யாருமே உள்ள போல, அதனால அவங்களுக்கு எதுவும் ஆகல. ஹீரோயின் மேல ஒரு பெரிய பாறை வந்து விழுகிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆக்சுவலி ஹீரோமே வந்து உள்ள போயிருக்க மாட்டான். இங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாரும் இன்னும் உள்ள வரலன்னு சொல்லிட்டு ஹீரோமே வெளில வந்திருப்பான். அதனால ஹீரோமே இப்போ சாகாம தப்பிச்சுட்டான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னு தான் நிம்மதியா இருக்கு, நான் உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே, நீ என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள, இவளுக்கு சடனா என்னாச்சு, என் மேல எப்படி இவ்வளவு பாசமா இருக்கிற மாதிரி இருக்கா, இவ எதனால மாறி இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த லேண்டோட ஓனர் வந்து ஹீரோயின் கிட்ட, எனக்கு எல்லாத்துல உயிரை காப்பாத்தினது நீந்தாமா, உனக்கு எந்த டைம்ல எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ஹெல்ப் எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஜியாங் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, உங்களுக்கு எதுவும் ஆகல, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவளை தள்ளி விட்டுட்டு, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. அவ உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, இவங்க என்னோட ஹஸ்பண்ட், அவங்கள இந்த மாதிரி ஹக் பண்ணாத, எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிடுறா. இதை பார்க்குற ஜியாங்குமே, நீ ஃபர்ஸ்ட்லாம் இப்படி பேச மாட்டியே, உனக்கு சடனா என்னாச்சு, நீ எப்ப இருந்து உன் ஹஸ்பண்ட லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே, என் ஹஸ்பண்ட நான் எப்ப வேணா லவ் பண்ணுவேன், உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் உடனே, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர, ஹீரோயின் உடனே ஜியாங்க சப்பன அரைஞ்சிடுறா. ஜியாங் உடனே, என்னையே அடிச்சுட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு என் ஹஸ்பண்ட் பின்னாடி இதுக்கப்புறம் சுத்துற வேலை வச்சுக்காத, இப்படி நீ சுத்தினா உனக்கு இதான் நிலைமைன்னு சொல்லும் போது ஜியாங் மறுபடியுமே ஹீரோயினை அடிக்க வர, அந்த லேண்டோட உடனே ஜியாங்க பிடிச்சுக்கிறா. அவங்க இங்க உயிரை காப்பாத்தினவங்க, அவங்களையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸை வச்சு ஜியாங்க வெளில துரத்தி விட்டுறாங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிக்கிறான். அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோயினுக்கு லைட்டா கால் சுளுக்கி இருக்கும் போல, ஹீரோயினால நடக்க முடியாதுங்கிறதுனால ஹீரோ தூக்கிக்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹீரோ வந்துட்டு காலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின்மே,
உங்களுக்கு என் மேல எந்த கோவம் இல்லையா? நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணணும்னு பார்த்தேன், இருந்தாலும் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இங்க பாரு, என் பையனுக்காக தான் நான் இப்போ உன் கூட இருக்கேன். என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். நீ உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ அமைச்சுக்கலாம், நான் குறுக்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றா, நீங்க என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இப்ப இருந்து உங்களை தான் லவ் பண்றேன். நம்ம லைஃபை நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம். பாஸ்ட் பத்தி எப்பயுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் பேனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ டாக்டர் வந்துட்டு, உங்க பையனுக்கு கான்சியஸ் வந்துருச்சு, நீங்க உள்ள வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குட்டி பையன் உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்பா, எனக்கு ஏதாவது ஆயிருமாப்பா, எனக்கு ரொம்பவே முடியல, எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். டாக்டர் சொல்றாங்க, உங்க பையனோட கண்டிஷன் இன்னுமே கிரிட்டிக்கலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா குட்டி பையனுமே, அப்பா நான் செத்துருவேனா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் சமாதானப்படுத்துறா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, அப்பாவும் அம்மாவும் உன்னை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்ல குட்டி பையனுக்கு ஹீரோயினை பிடிக்கல போல அவன் கையை தட்டி விட்டுறான். இவ கிம் கூட அஃபேர்ல இருந்து குழந்தைகள்லாம் பார்த்திருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோயினை பிடிக்காம போயிருக்கும். குழந்தை ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா எனக்கு நீங்க மட்டும் போதும்பா, என்ன எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என்னோட குழந்தைய காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட ரேரான மெடிசன்லாம் இருக்கு. ஆனா அவங்க இந்த சைனா விட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க. அவங்கெல்லாம் இங்க வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்றா. ஹீரோயினுக்கு வந்துட்டு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதுல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கோம், இந்த ஃபேமஸான டாக்டர் கிட்ட இருந்து அந்த ரேரான மெடிசனை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்தோன்னா, நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், என் கூட வாங்க, நம்ம எப்படியாவது அந்த டாக்டர் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை பார்க்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த டாக்டர் கிட்ட சில ரவுடி பசங்க எல்லாம் அந்த டாக்டரை அடிச்சு போட்டு டாக்டர் கிட்ட இருந்து அந்த ரேரான மெடிசனை திருடிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சமயம் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்தோன்னு அந்த திருட்டு பசங்களை அடிச்சுட்டு அந்த ரேரான மெடிசனை வாங்கிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அந்த மெடிசனை அந்த டாக்டர் கிட்ட கொடுக்க டாக்டர் உடனே, நல்ல சமயத்துல நீங்க வந்து என்ன காப்பாத்தினீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எப்படியாவது என்னோட குழந்தைய காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பாக்குற டாக்டருமே, அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இது ரேரான மெடிசன் கூட உங்களுக்கு தெரியும் அப்படிதானே, எனக்கு என்னவோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு, நீங்க தானே திருடங்களை அரேஞ்ச் பண்ணி திருட சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்ற, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. தயவு செஞ்சு ப்ளீஸ், என்னோட குழந்தை சின்ன குழந்தை, அது வாழ வேண்டிய குழந்தை, எப்படியாவது அதை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஒரு பக்கம் நெல்டன் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களோட குழந்தைய காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே டாக்டருமே மனசிறங்கி ஹீரோயினோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. குட்டி பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குட்டி பையனுமே காப்பாத்திடுறாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு உங்க குழந்தைக்கு இப்ப எதுவும் இல்ல, அவன் நல்லாயிட்டான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அம்மா ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன்னை காப்பாத்திட்டேன், அம்மாவை நீ மன்னிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில வந்து அந்த டாக்டர் கிட்ட, இந்த டாக்டர் இந்த ஃபீஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாங்க, எனக்கு பணம் எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ உன்னோட ஃபேமிலியோட ஹாப்பியா வாழு, உன் ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்ல டைப்பா தெரியுறாங்க, அவங்களோட சேர்ந்து நல்லபடியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் இருந்து கேட்டுறான். ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இப்போ அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். குட்டி பையனுமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ மொத்த ஃபேமிலியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஹீரோ வீட்ல இருந்து சமைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் குட்டி பையனை பின்னாடி முதுகுல அடிச்சிட்டு இருக்கத பாக்குறாங்க. உடனே அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாங்க.
சீ நீ ஒரு கேவலமான பொண்ணு தானா, பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நான் எதுக்கு முதுகுல அடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும், குட்டி பையன் காசை முழுங்கிட்டான் அதான் நான் அடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து குட்டி பையனுமே வாயிலிருந்து காசை துப்பிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இவன் என் பையனை நல்லா பாத்துக்க எனக்கு தெரியும், நீங்க வந்து எனக்கு ஒண்ணு சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது வில்லேஜ் தானே, அதனால யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் கிம் கூட அஃபேர்ல இருக்காது நினைச்சிட்டு இந்த லேடி வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே மோசமா பேசிடுறாங்க. ஹீரோவே ஆன்டி இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடி உடனே ஹீரோவை வெளில கூப்பிட்டு வந்துட்டு, இங்க பாரு இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, அந்த கிம் கூட அஃபேர்ல இருந்தா, எனக்கு தெரிஞ்சு நீ அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் கூட எப்பயுமே ஒரு பொண்ணு இருப்பாள் ஜியாங்கு, அவளை மேரேஜ் பண்ணிக்கோ, அவதான் உனக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லிடுறான், இங்க பாருங்க என்னோட பாஸ்ட் பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு, ஹீரோயின் என்னோட ஒய்ஃப், நான் அவளை விட்டு எப்பயுமே போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த லேடியுமே நீ பட்டாதான் திருந்துவ, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது எல்லாமே ஹீரோயின் கேட்டுறா. ஹீரோ உடனே வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறா, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, இந்த மாதிரி வில்லேஜ்ல காசிப் பேசுறதெல்லாம் சகஜம் தானே, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, மத்தவங்க என்னை பத்தி பேச நினைச்சு நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன், நீங்க என்ன நம்புறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை ஹக் பண்ணா, ஹீரோமே நான் உன்னை நம்புறேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அப்பன்னு பார்த்து ஒருத்தங்க வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்கூல்ல ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோமே என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுல தனியா வந்துட்டு இருக்கும் போது அந்த கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். உனக்கு சடனா என்னாச்சு, என் கூட தானே வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பின்னாடி வந்து ஹக் பண்ணா, ஹீரோயின் உடனே அவனை தட்டி விடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, வீட்டுல யாரும் இல்லாத சமயம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே பேசாம அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அவன் உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நடிச்சிட்டு, என்னடி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, நீ எழுதின லவ் லெட்டர் என்கிட்ட இருக்கு, அத நான் ஸ்கூல்ல நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட போறேன், இந்த ஊர்ல இருக்க எல்லா தெருவுலையும் ஒட்ட போறேன், எல்லாரும் பாக்கட்டும் நீ எவ்வளவு ஒரு கேடு கட்ட ஜென்மோன்னு எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அவளோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடறா. இதெல்லாமே உள்ள குழந்தைங்க பார்த்து நடுங்கிட்டு இருக்குதுங்க. கிம் உடனே ஓ குழந்தைகள்லாம் இங்கதான் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றேன், இங்க பாரு என்னோட குழந்தை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஸ்கூல்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் வந்திருப்பான். பார்த்தா அந்த ஜியாங் குரங்க தான் அப்படி சொல்லி வர வச்சிருக்கோம். ஹீரோ கேக்குறான், இங்க ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்களே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் சொல்றா, ப்ராப்ளம் எல்லாம் இல்ல சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீங்க பேசாம உங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோவுமே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கு, நான் என்னோட ஒய்ஃபை தான் லவ் பண்றேன், அவளை டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஜியாங் சொல்றா, அவ நல்லவளே கிடையாது, அவ கிம் கூட ஓடி போலான்னு பார்த்தா, இப்ப கூட நீங்க வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து அந்த கிம் வீட்டுக்கு வர சொல்லி அங்க கூத்தடிச்சிட்டு இருப்பா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவதான் கிம்ம வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்குமே அனுப்பி வச்சிருப்பா போல. ஹீரோ உடனே என்னோட ஒய்ஃபை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எதுவும் பேசாம வந்துடுறான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ள இருந்து இந்த கிம் வெளில வந்துட்டு இருக்கான். அத ஹீரோ பாத்துறான். ஹீரோக்கு செமையா கோவம் வருது. இத பாக்குற ஜியாங் சொல்றா, நான் தான் சொன்னேன்ல அவங்க இன்னுமே அஃபேர்ல இருக்காங்க, நீங்க வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து அந்த கிம் வந்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம், உங்க ஒய்ஃப் தான் வர சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்பயுமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். என் ஒய்ஃப் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லிட்டு ஜியாங்கு இன்னுமே கடுப்பா இருக்கு. என்ன பண்ணாலும் ஹீரோவோட மனசை கலைக்க முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. சண்டை போட்டதுல எல்லா வெஜிடபிள்ஸும் கீழே கொட்டி இருக்கும். ஹீரோயின் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே வந்துட்டு என்னாச்சு எல்லாமே கீழே சதுரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் தான் கை தவறி கீழே போட்டுட்டேன், அதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரம் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றேன், இங்க பாரு நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்றதுக்கு இருக்குன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம எது வந்தாலும் நம்மளே சமாளிச்சுக்கலாம், கிம் இங்க வந்துட்டு போனத நம்ம ஹீரோ கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு எதுக்கு நம்ம ட்ரபிள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயின்மே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அந்த ஆப்ரான் வாங்கி அவன் கட்டிட்டு சரி
சரி நான் உன்னை நம்புறேன், நீ உள்ள போய் குழந்தைகளை பாரு, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவ ஏதோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஹீரோ இப்போ ஹீரோயினை நம்புறான். சரி நான் உன்னை நம்புறேன், ஆனா நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து ஒளிய வச்சுட்டு அந்த கிம்ம பார்க்க தான் போறாங்க. அந்த கிம் தான் வந்து ஹீரோயினை தனியா மீட் பண்ண வர சொல்லியிருப்பான். நீ வரலன்னா அந்த லெட்டரை நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்துக்கும் ஒட்டிடுவேன்னு சொல்லிட்டு அதனாலதான் ஹீரோயினுமே வந்திருக்கா. அவன் வந்து ஹீரோயினை மாட்டிட்டு இருக்கான். உனக்கு நீ எழுதின லெட்டர் வேணும்னா நீ எனக்கு பணம் கொடு, அப்பதான் நீ எழுதின லெட்டர் நான் உனக்கே தருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை கொடுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒட்டுமொத்த கிராமமே ஹீரோயினை தேடிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஜியாங் தான் வந்துட்டு ஹீரோயின் வெளில ஓடி போறத பார்த்தேன், அவ கண்டிப்பா கிம் கூட தான் ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிராமத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்கா. அப்பன்னு பார்த்து எல்லாருக்கும் ஏதோ சவுண்ட் கேக்குது. எல்லாருமே பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. நீ என்னோட லெட்டர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் உடனே ஒரு கவரை தூக்கி வீசுறாங்க, அதுக்குள்ள பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அதை நம்பி லெட்டரை கொடுத்துட்றான். ஹீரோயின் லெட்டர் வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அந்த கிம் வந்துட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உள்ள பணம் இல்லை, வெறும் பேப்பர் தான் இருக்கு. அவன் உடனே என்னையாடி நியூஸ் பேப்பர் வச்சு ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கே வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். பணத்தை கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் அவங்க கையில இருந்த லெட்டரை அப்படியே கசக்கி வேற பக்கம் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. கிம் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ற நிலைமைக்கு போயிடுறான். கழுத்தை பிடிச்சு நடிச்சுட்டு பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோ சொல்ற உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் கிட்டே தப்பா நடந்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துக்கு ஜியாங் வந்து சொல்லிட்டு இருக்கா, பாருங்க இவங்க ரெண்டு தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள என்னமோ இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிம் உடனே ஆமா நாங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல தான் இருக்கோம், அடிக்கடி அவ என்ன இங்கதான் வந்து மீட் பண்ணுவா, இப்ப கூட நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போலாம் தான் இருந்தோம், அதனாலதான் என்ன பார்க்க அவ தனியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது கிம் சொல்றான், இல்ல அவ என்ன லவ் பண்ணா, அதுக்கான லெட்டரும் கூட அவ எழுதி கொடுத்தா எனக்கு, அந்த லெட்டரை இங்கதான் எங்க தூக்கி போட்டிருப்பா, அதை தேடி பாருங்க, அப்ப நான் சொல்ற உண்மை உங்களுக்கு என்னன்னு புரியும்னு சொல்றான். உடனே எல்லாருமே வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீச்சர் எவ்வளவு நல்ல மனுஷங்க, அவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சிருக்கே, அவங்க உன்னை டைவர்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, உன் கூட போய் அவங்க எப்படிதான் வாழ நினைக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை நீங்க டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ சொல்றாங்க, பாருங்க உங்களுக்கு என்னோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இருந்தாலும் யார் கூட வாழ்ந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் என்னோட ஒய்ஃபை நம்புறேன், என் ஒய்ஃப் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை பத்தி நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க என்ன நம்புறீங்க, என்ன நீங்க அந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். ஹீரோயின் எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த லெட்டர் தான், அது ஹீரோட கைக்கு தான் கிடைச்சிருக்கு போல. ஹீரோ யாருக்கும் தெரியாம அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்திருப்பான். ஹீரோ அந்த லெட்டரை நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் அந்த லெட்டரை வாங்கி வச்சிடறா. இங்க பாருங்க, அது நான் பாஸ்ட்ல பண்ண தப்பு, தயவு செஞ்சு ப்ளீஸ் இதுக்கப்புறம் இது எதுவுமே நடக்காது, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ திட்டுறான், இந்த நைட் டைம்ல அவன்கிட்ட இருந்து இந்த லெட்டரை வாங்க போயிருக்க, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அவன் இந்த லெட்டர் காமிச்சு என்ன மிரட்டிட்டு இருந்தா, நான் உங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்க கூடாதுதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அவன் லெட்டரை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும், நீ மட்டும் இதை என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா அந்த நாயை ஊரை விட்டு அடிச்சு துரத்தி இருப்பேன், இப்ப பாரு உன் பேர்ல எல்லா தப்பும் வந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. நேரா வந்து அந்த கீமை தான் போட்டு அடி பொழந்துட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபே வந்து மிரட்டிட்டு இருப்ப, இதுக்கப்புறம் எங்க லைஃப்குள்ள நீ வரவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிச்சிடுறாங்க. அவனுமே வலி தாங்க முடியாம ஐயோ இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கைக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடுது. நைட்டு போன ஹீரோ இன்னுமே வந்திருக்க மாட்டான். ஹீரோயின்மே இவங்களுக்கு என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி வெளில வரா. இந்த பக்கம் குட்டி பசங்க கிட்ட
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மா நல்லவங்களே கிடையாது, இதுக்கப்புறம் நீங்க கூட விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டி பசங்களையும் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அந்த பசங்களெல்லாம் விலக்கி விட்டுட்டு அவங்க பிள்ளையை தூக்கி விடுறாங்க. குட்டி பாப்பா ஹீரோயின் மேலதான் கோவப்படுறா. நீங்க நல்லவங்களே கிடையாது, நீங்க பண்ண தப்புனாலதான் என் கூட யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே என்ன அடிக்கிறாங்க, எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு குட்டி பாப்பா அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து ஹீரோயினை சப்புன்னு அடையிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேர பசங்களெல்லாம் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கோட அம்மா தான் திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, உங்க பேர பசங்க தான் என்னோட குழந்தைய ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, நான் அவங்கள அடிக்க கூட இல்லை, அவங்கள தடுத்து தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜியாங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஹீரோவோட லைஃபை விட்டு போயிரு, என்னோட பொண்ணு தான் ஹீரோக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது. ஜியாங்கோட அம்மாவே சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்க அம்மா உடனே என்னையே அடிக்கிறியாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ஒரு குச்சி எடுத்துட்டு அவங்கள அடிக்கிற மாதிரி போக ஜியாங்கோட அம்மா எல்லாம் அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடியே துரத்திட்டு வராங்க அடிக்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரத பார்த்தோன்னே ஹீரோயின் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அவங்க எல்லாம் வழக்கம் போல புள்ளி பண்ணாங்க, அதான் அவங்கள அடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். இதை பார்த்தோன்னே ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்கு. நீங்க இதுக்கு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ எங்க அம்மாவை அடிச்சுட்டா, என்னையுமே அடிக்கிறதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்திருக்கா, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றேன், இங்க பாரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட ஒய்ஃப் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்க விஷயத்துல தலையிட்டா உங்களுக்கு இதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஜியாங் அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா, நேற்று நைட்டு எங்க போயிருந்தீங்க, ஏன் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, அந்த கிம் இதுக்கப்புறம் உன்னோட விஷயத்துல தலையிட மாட்டான், அவனை அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மீது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ லேடி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க குட்டி பொண்ண யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும்ல, அவங்க பொண்ணு கூட சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன பிச்சை எடுக்கிறவங்க கடத்திட்டு போய் என் காலை உடைச்சு என்ன பிச்சை எடுக்க வச்சாங்கன்னு. ஹீரோயினுக்கு அது ஞாபகம் வருது. உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, பிச்சை எடுக்க தான் குழந்தைய கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு அந்த இடம் எல்லாம் தெரியும். ஹீரோயினே போய் அவங்க குழந்தைய காப்பாத்துறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ரவுடி பசங்க குட்டி பாப்பாவோட காலையை கட்டி வச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு அந்த அடியை வாங்கிட்டு மயங்கி விழுந்துடுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு போலீஸோட வந்து ஹீரோயினை காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் இந்த சமயம் அவங்களோட குட்டி பாப்பாக்கு கால்ல அடிப்படாம காப்பாத்திடுறாங்க. ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஜியாங் வந்துட்டு இந்த சமயத்தை பயன்படுத்தினாதான் நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு விஷபூசி போட்டு கொல்ல வரா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஜியாங்க போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, சாரி என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குட்டீஸ் 2 பேருமே ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இருக்கத பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே வெக்க வருது. அவ வெக்கப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, குட்டி பசங்களா, அம்மா அப்பாவை இப்படி எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ குட்டி பசங்களுக்குமே ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்கோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னாலதான் என்னோட பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்ற, உங்க பொண்ணு பண்ணது மட்டும் சரியா, என்னோட வைஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அதுலதான் நாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங் அம்மா உடனே சாபம் விட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க மட்டும் நல்லா இருப்பீங்களா, உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த வில்லேஜோட பஞ்சாயத்து தலைவர் வராங்க. அவங்க வந்து ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஏன்னா ஹீரோயினோட பொண்ணு வந்து சில ரவுடிக கடத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த ஊர்ல இருக்க நிறைய குழந்தைங்களுமே கடத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் தான் போய் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்காங்க. அதுக்கு பாராட்டி சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு ஜியாங்கோட அம்மா அப்பாவை திட்டுறாங்க. இவங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு உங்களை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு அவங்க 2த்தையும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா அந்த அவார்டை வாங்கிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை அவங்க ஃபேமிலியோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவன் அனாதான் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்துட்டு பெரிய கு குடும்பத்தோட வாரிசு. இது ஹீரோவுக்கே தெரியாது. ஹீரோயின் இந்த எல்லா விஷயத்தையுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சிருப்பாங்க. போன டைம் ஹீரோக்கு வந்துட்டு தான் பெரிய பணக்கார குடும்பத்தோட வாரிசுன்னு தெரியாமல இறந்து போயிருப்பான். ஆனா இப்ப எப்படியாவது அவங்க பேரண்ட்ஸோட சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா. நேரா வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. ஒரு லேண்ட விக்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும் போதே உங்க பையன் சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டான்ல, நான் உங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு உங்களோட ஹேரை தர முடியுமான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவோட அப்பாக்குமே வந்துட்டு ஹீரோயின் கொண்டு வந்த லேண்ட் பிடிச்சு போக அவங்க லேண்டை வாங்கிட்டு ஹீரோயினுக்கு சாம்பிளுக்கு அவங்களோட ஹேரையுமே கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட அப்பா கொடுத்த சாம்பிள் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட ஹேரையும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணதுல ஹீரோ வந்து குடும்பத்தோட வாரிசுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் சந்தோஷமா இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரும்போது ஒரு திருட்டு பையன் வந்து இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிடுறான். ஹீரோயின்மே ஐயோ யார் இந்த ரிப்போர்ட்டை திருடினது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவ பேர் லில்லி. இவ வந்து ஹீரோவோட எக்ஸ். அவளுக்குமே வந்து ஹீரோ வந்துட்டு குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படியாவது ஹீரோ ஹீரோயினை பிரிச்சுட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. இவ தான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டையுமே ஆளை வச்சு திருட சொல்லியிருப்பா. இவ ஹீரோயின் கிட்ட சொல்றா, இங்க பாரு நீ ஹீரோ விட்டு போயிரு, நான் தான் ஹீரோக்கு கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உடனே அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ரிப்போர்ட்டை நீ தானே திருடின, உனக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், அந்த ரிப்போர்ட்டை என்கிட்டே கொடுத்துரு, இல்லாட்டி உனக்கு ஒண்ணு போட்டுருவேன்னு சொல்லி மிரட்ட இவளுமே திருடின ரிப்போர்ட்டை கொடுத்துட்றா. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட இதை சர்ப்ரைஸா சொல்லலாம், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லி என்ன பண்றானா, நேரா அந்த கு ஃபேமிலிக்கு வந்து ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட உங்களோட பையன் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஒரு சின்ன ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தை கூட இருக்கு, அவங்க வைஃப் சரியில்லை, ஆல்ரெடி கிம்மன் ஒருத்தன் கூட ஓட பார்த்தா அவள நல்லவளே கிடையாது, இப்போ ரீசெண்டா கூட உங்ககிட்ட ஒரு லேண்ட் வித்தால அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு நல்லவளே கிடையாது, எப்படியோ உங்ககிட்ட பணம் வாங்கலான்னு பார்த்துதான் அவ உங்க பையனை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கா. பாருங்க அந்த டீச்சர் தான் உங்க பையன், அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு, நான் அவகிட்ட சொன்னேன் பேசாம நீ வந்து இந்த உண்மையை அவங்க கிட்ட வந்து சொல்லல அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட காயத்தை காட்டி இவ நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதனால ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோயின் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. லில்லி சொல்றா, உங்க பையன் ஃபர்ஸ்ட் என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா ஹீரோயின் தான் மைக்கி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன், எப்படியும் ஹீரோவை ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் நீ என்ன வேணாலும் பண்ணுமா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. லில்லியுமே மனசுக்குள்ள அப்பாடா வந்த வேலை நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஹீரோவோட அம்மா அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. உங்க பையன் யாரு என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோட அம்மா சொல்றாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ நல்லவளே கிடையாது, என் பையனோட லைஃப் விட்டு போயிரு, உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோவோட அப்பா அம்மா எதுவுமே கேட்காம ஹீரோயினை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்து ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து வேற ஒருத்தனோட இருக்க வச்சு ஹீரோயின் தப்பான பொண்ணுன்னு சொல்லி நிரூபிச்சு ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி பாக்குறா. அப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோமே வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு அந்த ஆளை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். லில்லியுமே இந்த பிளான் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ நேரா ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறதுனால அவ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்றா. 2 பேருமே அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வேற ஒரு பேரு சொல்லி புலம்புறா. இவ கேட்டோன்னு ஹீரோமே அப்போ இவ வேற எவன் கூடயும் இருக்குதா நினைச்சிட்டு என் கூட இருந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் முழிச்சு பாக்குறா. அப்போ ஹீரோ கேக்குறா, நீ எதுவும் நேற்று நைட்டு கூன் சொல்லி புலம்பிட்டு இருந்தே அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றான்னு வரா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ எதுவும் கேட்காம கோச்சிட்டு வெளில போலான்னு சொல்லிட்டு போறான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீந்தப்பா இந்த கு குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோட அம்மா எல்லாம் ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிட்டு இந்த உண்மையெல்லாம் இவளுக்கு தெரியும், ஆனா இவ சொல்லாமலே இருந்திருக்கால.
இவன் நல்லவளே கிடையாது, இவளை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எனக்கு புரியல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அப்பா அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சின்ன வயசுல நீ என்னை விட்டு தொலைஞ்சு போயிட்ட, நீந்தான்ப்பா என்னோட பையன், நீந்தான் குடும்பத்தோட வாரிசு, அப்பா அம்மா கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் சொல்லணும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லில்லி வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, இவளுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும், ஆனா இவ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம உங்க அப்பா அப்பா கிட்ட பணம் பறிக்கலாம்னு சொல்லி பாத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோமே ஹீரோயின் கிட்ட லில்லி வந்து சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கா, ஹீரோயின் சொல்றா அப்ப நீங்க என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோ சொல்றா ஒன்னு எப்படி நம்ப முடியும், நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறப்பெல்லாம் நீ என்ன ஏமாத்திட்டே இருந்திருக்க, தூக்கத்துல கூட நீ வேற ஏதோ ஒரு பேர் சொல்லிதானே புலம்பிட்டு இருந்த, ஃபர்ஸ்ட் அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நேத்து நைட்டு என்ன புலம்புறேன்னு ஞாபகம் இல்ல. ஹீரோயின் சொல்ற நீங்க இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நினைச்சு பாக்கல, தூக்கத்துல யாரோ ஒரு பேரை சொன்னங்கிறதுனால நான் தப்பானவன் ஆயிருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோட அப்பாவுக்கு சமய கோவம் வருது, என் பையனே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. லில்லி வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னுட்டு வேணுண்டே வந்து ஹீரோயினை தள்ளி விட ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ அப்பா மேல விழுக ஹீரோ அப்பா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. லில்லி வந்து நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, இவதான் வந்துட்டு உங்க அப்பாவை வேணுண்டே கீழே தள்ளி விட்டுட்டா, அவளை அடிச்சதுக்காக இவள நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றாங்க நான் விழுகல, இவதான் என்ன தள்ளி விட்டா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை சப்பு நிறையறாங்க. அடிச்சு வாய் மூடி ஹஸ்பண்டே கொலை பண்ண பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோமே அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆனதுல அவங்க அப்பா கூடயே போயிடுறாங்க ஹீரோயினை விட்டுட்டு. அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோட அப்பாவுக்கு இப்போ எதுவும் இல்ல, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. ஹீரோ அம்மா சொல்றாங்க உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம்பா, அவ பாத்தியா உங்க அப்பாவே கொல்ல துணிஞ்சிருக்கா, அவ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே வந்து 2 நாள் ஆச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க தான் வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினை அந்த வீட்டுக்குள்ள கூட விடல. அவ சொல்றா ஹீரோக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டாங்க, நீயுமே வந்து இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்மே நான் ஹீரோவை பார்க்காம இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உடனே அவளோட ஆட்கள் எல்லாம் வச்சு ஹீரோயினோட கை நாட்டை எடுத்துக்கிறா. வீட்டுக்குள்ள ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட வாய்ஸ கேட்டோன்னு ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் கீழே போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட அம்மா சொல்றாங்க நீ எங்கப்பா போற, இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்க வேண்டாம், அவ நீ வேண்டான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். என்னமா சொல்றீங்க டைவர்ஸா, ஆனா நான் எதுலயுமே சைன் போட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா சொல்றாங்க உனக்கு தெரியாம தான் நான் பேப்பர்ல சைன் வாங்கினேன், அம்மாக்கு தெரியும்பா உனக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு, அந்த லில்லி தான் உனக்கு கரெக்டா இருப்பா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவளே ஈக்குவலா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே அம்மா நீங்க புரிஞ்சுட்டு பேசுங்க, நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், எனக்கு அவதான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க தான் கீழே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல இருக்க சர்வன்ட் வந்து ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ள ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ ரோட்ல போற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹீரோயினை காப்பாத்தி தூக்கி விடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப மயக்கமா வர ஹீரோயின் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேல சாஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வெளில வந்து பாக்குறான். பார்க்கும்போது ஹீரோயின் வேற ஒருத்தன் கூட இந்த மாதிரி போயிட்டு இருக்கத பார்த்தோன்னா ஹீரோ நினைச்சுக்கிறான் இப்பதான் புரியுது அவ எதுக்காக அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துருக்கான்னு. நான் வேண்டான்னு சொல்லிட்டு எவனும் ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போறா, பரவாயில்ல அவ ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் ஹீரோயினை. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சோகமா மேல வந்துட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோவோட அம்மாவுமே என்னப்பா நான் செஞ்சது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம போயிடுறான். ஹீரோவோட அம்மாவுமே இவன் குழந்தைகளை பிரிஞ்சிருக்கனாலதான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறான்னு நினைச்சிட்டு அடுத்த நாளே வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போய் என்னோட பேர பசங்களை என்கிட்ட அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நான் இதுக்கு என்னோட குழந்தைகளை உங்ககிட்ட அனுப்பணும், அதான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டேன்ல, குழந்தைங்க என்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அம்மா விடுற மாதிரி தெரியல, அவங்க எங்க குடும்பத்தோட வாரிசு, நீ ஒரு பிச்சைக்காரி, உன்கிட்ட இருந்தா குழந்தைகளை எப்படி வளர்க்க முடியும், அது மட்டும் இல்லாம நீ நல்லவளே கிடையாது, பேசாம என்னோட பேரும் பேத்தி என்கிட்ட அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே என்னோட ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க, என்னோட குழந்தையுமே பிரிக்கலான்னு பாக்குறீங்களா, நான் என்னோட குழந்தைய தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட அம்மா உடனே குழந்தைகிட்ட பேசி ஐஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட வாப்பா, உனக்கு தேவையான ஐஸ்கிரீமு டாய்ஸ் எல்லாமே வாங்கி தரேன், என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன பசங்க 2 பேருமே போய் தனியா பேசிக்கிறாங்க. குட்டி பையன் வந்து குட்டி பாப்பா கிட்ட
சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு நான் பாட்டி கூட அவங்களோட வீட்டுக்கு போறேன், அப்பந்தான் அப்பா அம்மாவையும் சேர்க்க முடியும், நீ வந்து அம்மா கூட இங்கே இரு, நான் எப்படியாவது அப்பாவோட மனசை மாத்தி அப்பாவை இங்க கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். இதுக்கு அந்த குட்டி பாப்பாவுமே சரி அப்பாவை சீக்கிரம் இங்க கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல குட்டி பையனுமே சரின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், அம்மா நான் பாட்டி கூட போறேமா அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவுமே வாப்பா வாப்பா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. குட்டி பையன் போகும்போது மனசுக்குள்ள அம்மா சீக்கிரமா நான் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க பையனை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோ வந்துட்டு இதுதான் உங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்க குட்டி பையனுமே ஓடி போய் தாத்தாவை ஹக் பண்ணிக்கிறா. பாக்குற பாட்டியுமே பரவாயில்லையே நீ நல்ல விதமா வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லும் போது குட்டி பையன் சொல்றான், எங்க அம்மா தான் என்ன இந்த அளவுக்கு நல்ல விதமா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோவோட அப்பாவுமே ஹீரோயினை பாராட்டுறாங்க. பரவாயில்ல உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் நல்ல பொண்ணாதான் இருந்திருக்கா, மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லில்லி வர ஹீரோவோட அம்மா உடனே லில்லியை தான் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அவங்க குட்டி பையன் கிட்ட இந்த ஆண்டியை தான் உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல குட்டி பையன் உடனே இந்த ஆண்டியா, இந்த ஆண்டி பேட் ஆண்டி, பாக்க இவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அம்மா சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற, இவங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க, அப்பாக்கு இவங்க தான் மேட்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல குட்டி பையன் சொல்றான், இல்ல இல்ல எங்க அம்மா தான் கரெக்டா இருப்பாங்க, இவங்க பார்க்க ஒன்னும் அந்த அளவுக்கு அழகா இல்ல, சரி நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறான். அவன் தண்ணிக்குள்ள வேணுட்டு உப்பை கலக்கி கொண்டு வந்து கொடுக்கறான். லில்லியுமே அதை குடிச்சிட்டு நேரா வந்து ஹீரோவோட அம்மாவோட மூஞ்சிலே துப்பிடுறான். லில்லி கத்த ஆரம்பிக்கிறா, இந்த குட்டிச்சத்தான் வேணும்ட்டே வந்து இந்த தண்ணில உப்பு கலந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும் போது குட்டி பையன் உடனே அழுது நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். பாருங்க பாட்டி இவங்க என்ன குட்டிச்சாத்தான்னு சொல்றாங்க, இவங்க நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட அம்மா உடனே குட்டி பையனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா சொல்றாங்க, லில்லியை கூப்பிட்டு வெளில போப்பா, நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹோட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டேஞ்சர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூட தான் இப்போ ஹோட்டலுக்கு போறதுக்கு வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா, நம்ம கூட டைவர்ஸ் பண்ண அடுத்த நாளே வேற ஒரு லவர் பிடிச்சிட்டா தானே, இவ இவ்வளவு மோசமானவன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயினுமே அவங்க எக்ஸ் தான் ஹீரோ இப்ப மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு குட்டீஸுமே அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தோன்னா மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாருமே ஹோட்டல்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜருக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும் போல. அவன் வந்து ஹீரோயினுக்கு பார்த்து பார்த்து சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செமையா கடுப்பாயிட்டு இருக்கு. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதனால அவங்க ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னாச்சு, எதுக்காக சடனா வாமிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எனக்கு தெரியலன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு வாமிட் பண்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து செக் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்பாங்க. டாக்டர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்க ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பாங்க இல்லையா, அதனாலதான் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா, நானும் ஹீரோவும் பிரிஞ்சுட்டோம், இப்பன்னு பார்த்து நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான் போல. அவன் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சோன்னா அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த குழந்தை வந்து அந்த ஸ்டேஞ்சரோட குழந்தை நினைச்சுக்கிறான். சொல்லு இது அவனோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே வந்துட்டு ஹீரோயின் மேல இந்த கோவத்துல ஆமா இது அவனோட குழந்தை தானே சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சுட்டான். உன்னை விட்டு நான் 2 மாசம் தான் பிரிஞ்சிருந்தேன், அதுக்குள்ள நீ பிரெக்னெண்டா இருக்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியல, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயினே ஆமா எனக்கு உங்க மேல லவ் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோ சொல்றா, இங்க பாரு இந்த குழந்தைக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. லில்லி கேக்குறா,
எதுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, இங்க பாரு, இது என்னோட வீடு. இந்த வீட்டுக்கு யாரை கூப்பிட்டு வரணும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எதுவும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு லில்லி சொல்றா, உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எனக்கு யாரோட ஃபீலிங்ஸை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வாமிட் வர ஹீரோயின் வாமிட் பண்ண போயிடுறாங்க. வாமிட் பண்ணிட்டு வரும்போது ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு கடந்து புலம்பிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோவோட அம்மா பார்த்த பொண்ணு போல. அவங்க அம்மா லில்லி இல்லைன்னா இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல, அவ வீட்டை விட்டு போலான்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோமே என்னாச்சு உனக்கு, இந்த சமயத்துல எங்க போற, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏன் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அதான் உங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்காங்கல்ல, நீங்க அவளே கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் குறுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளில போயிடுறா. பக்கம் லில்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அவ என்ன சொல்றா, அப்ப நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா, வேற யாராவது மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னே புரியல, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன், அவ இப்போ பிரெக்னெண்டா இருக்கா, நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு லில்லியுமே என்ன குடும்பத்தோட சேர்ந்து நீ ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, என்னோட பெட்டரா ஒருத்தி வந்தோன்னா உங்க அம்மா வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீ எது வந்தாலும் எங்க அம்மா கிட்டே போய் பேசிக்கோ, உனக்கு இந்த குடும்பத்துல எப்பயுமே இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இந்த லில்லிக்கு இப்ப சம கடுப்பா இருக்கு, எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்கிறா. ஹீரோ இந்த பக்கம் பேசிட்டு போனதெல்லாம் ஹீரோவோட அம்மா கேட்டுறாங்க. அவங்க ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க, ஹீரோ ஹீரோயினை தான் ரொம்ப லவ் பண்றான் போல, நான் அவங்க ரெண்டுத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சு எவ்வளவோ பிளான் போட்டேன், ஆனா எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு பசங்க, அவங்கள அவங்க போக்கிலே விடு, ஹீரோக்கு தெரியும் அவன் யார் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவோட அம்மாவுமே தான் பண்ண தப்ப உணர்றாங்க. அப்போ ரெண்டு குட்டி பசங்களும் பாட்டி நீங்க அம்மாவை தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுமா, நீங்க அம்மாவை நம்புங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டியுமே எனக்கு இப்பதான்ப்பா புரியுது, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில வந்திருப்பாங்க இல்லையா, ஹீரோ சமாதானப்படுத்த வந்துட்டு இருக்கான். எதுக்கு நீ இவ்வளவு வேகமா நடக்கிற, நீ வர பிரெக்னெண்டா இருக்க, கொஞ்சம் பொறுமையா நட, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளு, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் ஒண்ணு மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் இது உண்மையான்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹக் பண்ணிக்கிறா. ஆமா நான் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே லில்லி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்து மேலேயுமே கார் ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணலான்னு சொல்லி வர ஹீரோவும் ஹீரோயினும் அதுல எஸ்கேப் ஆயிடுறாங்க. லில்லி நேரா மரத்துல மோதி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ ஸ்பாட்ல இறந்துடுறா. ஹீரோயினுக்கு அதிர்ச்சியில ப்ளீட் ஆக ஆரம்பிக்க ஹீரோ உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். ஹீரோ கரெக்டான டைம்ல ஹீரோயினை கொண்டு அட்மிட் பண்ண அதனால ஹீரோயின் டாக்டர் காப்பாத்திடுறாங்க. டாக்டர் குழந்தைய நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்ல ஹீரோக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். என்னமா நீ பிரெக்னென்ட் ஆகாத இருக்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா நீ இருப்ப, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ உடனே சொல்றா, அவதான் பிரெக்னென்ட்டா இருக்கான்னு தெரியுதுல்ல, அது உன்னோட குழந்தை தானே, நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும், உனக்கெல்லாம் அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்க தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ட்ரேஞ்சர் சொல்றான், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவ பிரெக்னென்ட்டா இருக்காளா, அது என்னோட குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிடுறான். இப்பதான் ஹீரோக்குமே புரியுது அது அவனோட குழந்தைதான் சொல்லிட்டு ஹீரோ கேக்குறா, இது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினி ஆமா இது உன்னோட குழந்தைதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ ஹீரோயினை ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஸ்ட்ரேஞ்சர் உடனே அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ எனக்கு கிடைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறான். இப்போ ஃபேமிலி மொத்தமும் ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க அம்மா அப்பாவை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் சரிப்பா நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதுவே பண்ணு, உன்னோட லைஃபை நாங்க எதுவும் ஸ்பாயில் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவுமே
தான் பண்ண தப்ப நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சாரின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே பரவாயில்லமா, நீங்க உங்க தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோயின் ஆரம்பத்துல நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்க போக அவங்க அந்த தப்பை சரி பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க லைஃப்ல இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற லைஃபை கரெக்டா வாழுங்க, உங்க பார்ட்னருக்கு சீட் பண்ணாம வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.